அந்த பையன் எதுக்கு இந்த பொண்ணை இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறான்? இவங்க பண்ணது தப்பு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த ரூலுமே வந்து ஒரு பொண்ணும் பையனும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லல. 10 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு எந்த ரூலும் சொல்லல. ஒரு பொண்ணும் பையனும் கார்ல போக கூடாதுன்னு சொல்லல. இது எதுவுமே இந்தியாவில் வந்து சொல்லப்படல. அப்படி செஞ்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறது அந்த பொண்ணோட இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம். அதை கேட்கறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஒரு பையனோ பொண்ணோ எந்த ரூலையும் உடைக்கலைனால் அவங்க என்னனாலும் பண்ணலாம், எங்கனாலும் என்னனாலும் பண்ணலாம். அவங்களோட உரிமை. அவங்க காருக்குள்ள என்ன பண்றாங்கன்னு போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு நீ யாரா? நீ ஏன்டா வேலைக்கு பிடிக்கிற? நீ ஏன்டா அங்க போய் பார்க்கறேன்னு கேட்க தோணுது. 8 மணிக்கு மேல பையன் கிட்ட பேசக்கூடாது, ஒரு 11 மணிக்கு மேல கார்ல போகக்கூடாது, இருட்டா இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, நட்சத்திரத்தை பார்க்கக்கூடாது, வானத்தை பார்க்கக்கூடாது, இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க தான் இந்த நாட்டோட சாபக்கே. யாராவது ஃபாரின் அப்ராட் நிறைய பேர் போயிட்டு வராங்க. ஏன் உங்களுக்கு அதர் கண்ட்ரி பிடிச்சிருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பொண்ணு சொல்ற பதில் இங்க நான் சுதந்திரமா இருக்க முடியுதுங்கிறது. எங்க இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற இந்த சமுதாயத்துல நீங்க சொல்ற சட்டம் செல்லுபடி ஆகுமா? ஒரு 10 சவரம் நகைய நைட்ல கூட வேணாம், பகல்ல இது என்னுடையது, என் விருப்பம் அப்படின்னு மாட்டின்னு போயிட்டு திரும்ப நகையோட வர முடியுதா? ஏன்னா இப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா அந்த நாட்டுல அப்படி பாதுகாப்பு இருக்குது, இந்த நாட்டுல இப்படி பாதுகாப்பு இருக்குது, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம நாட்டுல இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? நமக்கு நாம தான் பாதுகாப்பு. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றும் குறைய போறது இல்ல. இது என்ன புதுசா? இன்னைக்கு ஜெயிலு, நாளைக்கு பயிலு, அவ்வளவுதான். எங்க நான் ஒண்ணு தாங்க கேட்கிறேன். நீங்க ஒருத்தரை உண்மையா காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு, அதுவும் ராத்திரி 11 மணிக்கு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அது என்னங்க லவ்? எங்க 1000 சட்டங்கள், சுதந்திரம், விருப்பம் எது வேணா இருக்கட்டும், ஆனா எது சரி எது தவறுன்னு யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நம்ம கடமைங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல தான் நம்ம இருக்கிறோம். இனி அரசாங்கம் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை இரும்பு கடம் கொண்டு அடக்கணுங்க, இல்ல முடிக்கணுங்க. இனி வரவன் தப்பு பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கே பயப்படணுங்க.